illustration 3 நம்ம பார்க்க போறோங்க. On 1st June 2015, the bank enters into forward contract for 2 months for selling US dollar 1 lakh at rupees 65.50. On 31st July 2015, the spot rate was 65.75, 65.25. Calculate the amount to be debited in the customer's account. Solution. கான்செப்ட் வந்து இது டெலிவரி ஆன் டியூ டேட் கேஸு. ஸோ ஃபார்வர்ட் ரேட்டில் தான் யூஸ் பண்ணணும். அண்ட் டெலிவரி ஆன் டியூ டேட்டு. ஸோ ஃபார்வர்ட் ரேட் தான் யூஸ் பண்ணணும். இம்பார்ட்டன்ட் ரூல் என்ன சொன்னீங்கன்னா டியூ டேட்டில் தான் டெலிவரி அப்படின்றது ஸ்பாட் ரேட்டை இக்னோர் பண்ணுங்க. வாட் இஸ் ஃபார்வர்ட் ரேட்? அப்போ முன்னாடி நான் அக்ரி பண்ணியிருக்கேன் இல்லைங்களா? அப்போ ஒன்லி அக்ரீடு ஃபார்வர்ட் ரேட் அப்ளை. கால்குலேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வந்து 10,000 ரூபா இன்ட்டு 65.50 65,50,000. இப்போ ஃபைனல் ஆன்சர் வந்து இதை டெபிட்டட். டியூ டேட் டெலிவரினா ஓல்ட் ரேட் தான் ஃபைனல். ஸ்பாட் ரேட்டு நீங்கள் என்ன செய்யக்கூடாது, பாதிக்காது அப்படின்றத ஒன் கிளியராக சொல்லிடலாம். இதுதான் இல்லஸ்ட்ரேஷன் 3. உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக விளங்கி இருக்கணும். இதில் வந்து ஒரு கன்ஃபியூஷன் கிடையாது. இல்லஸ்ட்ரேஷன் 4 அது ரொம்ப ஈஸி. என்னன்னு பார்த்தீங்கன்னா 1st October இப்போ எல்லாமே வந்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்சஸ் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இல்லஸ்ட்ரேஷன் 4 என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆன் 1st October 2015, Mr. X exporter enters into forward contract with BNP Bank to sell US dollar 1 lakh on 31st December 2015 at 65.40. அப்போ ஒரு எக்ஸ்போர்ட்டர் வந்து enter to forward contract. However, due to request of the importer, Mr. X received an amount of 28 November 2015. A request to bank pay yearly delivery on 30th November 2015. Interbank rates 28th 2015. Spot rate 65.22, 65.77. Spot rate 1 month premium 10 points. Premium lending rate 18%. Find a new net inflow to Mr. X. சரி, இந்த இல்லஸ்ட்ரேஷனால டீப்பாக உங்களுக்கு நான் என்ன செய்ய போகிறேன், எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். என்னங்க இல்லஸ்ட்ரேஷன் 4 நான் உங்களுக்கு என்ன செய்ய போகிறேன், டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன்.